பொல்லாத காலம். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். நமக்கு பொல்லாத காரியங்கள் நேரிடும் போது நாம் அதிர்ச்சி அடைகிறோம். மனுஷன் தன் காலத்தை அறியான். தனக்கு என்னென்ன பொல்லாப்புகள் எப்போது வரும் என்று எந்த மனுஷனுக்கும் தெரியாது. நாம் எப்போது மரிப்போம் என்பதும் நாம் எப்படி மரிப்போம் என்பதும் நமக்கு தெரியாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஞானத்தினால் நம்முடைய காலங்களை நமக்கு மறைவாக வைத்திருக்கிறார். ஆகையினால் எல்லா காலத்திற்கும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் நமக்கு நன்மை வரும் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் எதிர்பாராத விதமாக நமக்கு தீங்கு வரும். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் நமக்கு ஆபத்து வரும். நாம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம். ஆனால் நமக்கோ ஆசீர்வாதத்திற்கு பதிலாக தொல்லைகளும் வேதனைகளும் வரும். எல்லாவற்றையும் சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். மாற்றங்கள் திடீரென்று வரலாம், மெதுவாகவும் வரலாம். மாற்றங்கள் நமக்கு நன்மையை கொடுக்கலாம், பயங்கரமான தீங்கையும் கொடுக்கலாம். மனுபுத்திரர் பொல்லாத காலங்களிலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்திலே அகப்படுவார்கள்.